ஹாய், திஸ் இஸ் மது ஃப்ரம் பிஓபி சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் டாக்ஸேஷன்ல வந்து பார்ட் 3ல வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட் டில வந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏதாவது ஒரு இஷ்யூவை கொடுத்து என்ன ஆக்ட் வந்து இன்க்ளூட் ஆகும், எந்த செக்ஷன் வந்து இந்த இஷ்யூக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரினா கேட்பாங்க. ஆனா வந்து லா ஆஃப் டாக்ஸேஷனை பொறுத்தவரை எப்படி கேட்பாங்கன்னா, பார்ட் 3ல ப்ராப்ளம் வந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி சொல்றதுன்னா, மேத்தமெட்டிக்கலா நீங்களா வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணையில நம்ம வந்து லா ஆஃப் டாக்ஸேஷனுக்குள்ள பார்ட் 3 ப்ராப்ளத்துக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷனா நல்லா புரிஞ்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற இதெல்லாம் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க இஷ்யூவை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுது, இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுறத வந்து நம்ம படிச்சிருந்து அந்த மாதிரி வந்து நம்ம ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டைரக்டா வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஆக்ட் வந்து கண்டிப்பா இதுக்கு அப்ளிகபிள் ஆகும், இந்த செக்ஷன் வந்து கண்டிப்பா இதுக்கு அப்ளிகபிள் ஆகும், என்னோட சஜஷன் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல உள்ள பார்ட் டி ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நீங்க வந்து ரைட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பார்ட்டி ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வேணா நான் மேல வந்து ஐகான்ல வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க அந்த வீடியோவை. அந்த வீடியோ வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 சொல்லிட்டு 4 ஸ்டெப்ல வந்து எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து ரைட் பண்ணணும் அப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதினாதான் வந்து அவங்க பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பண்றவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் மார்க்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா போடுறதுக்கு. அதனால எப்படி எந்த ப்ரொசீஜர்ல எழுதணும் அப்படிங்கறதையும் நான் வந்து ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். பார்ட் 3 ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணணும், எப்படி ரைட் பண்ணணும், எப்படி வந்து சொல்யூஷன்னா கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து ஃபுல்லா வந்து லா ஆஃப் டாக்ஸேஷன்ல கேட்கக்கூடிய பார்ட் டில உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, அத எப்படிலாம் சால்வ் பண்ணணும், அதுக்கு வந்து எந்த மாதிரி புக்ஸ் ஆர் கைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குமா, அதை வந்து நாங்க வாங்கி கோ த்ரூ பண்ணிக்கலாமா, சால்வ் பண்ணி பார்த்துக்கலாமா அப்படிங்கிற சில பேருக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேர் அப்படிங்கிறது வந்து 3 years LLB அண்ட் 5 years LLB உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. லா ஆஃப் டாக்ஸேஷன் வந்து இருக்கையில லா ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர்ல தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் இயர்ல வந்து நீங்க இந்த லா ஆஃப் டாக்ஸேஷன்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லா ஆஃப் டாக்ஸேஷன்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து நான் படிக்கும்போது என்னோட நோட்ஸ்ல வந்து நான் சால்வ் பண்ணி வச்சிருந்த ப்ராப்ளம்ஸோட வீடியோ எல்லாமே வந்து நான் வந்து நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போயிட்டு லா ஆஃப் டாக்ஸேஷன் ப்ராப்ளம் இல்லைன்னா லா ஆஃப் டாக்ஸேஷன்ங்கிற பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்னோட நோட்ஸ்ல வந்து என்னோட ப்ரொஃபசர் வந்து டீச் பண்ணதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் எழுதி அந்த வீடியோஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபசர் வந்து எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத வந்து பாருங்க. ஸோ அவங்க வந்து எப்படி டீச் பண்றாங்கிறத பார்த்துட்டு என்னோட ப்ராப்ளத்தையும் நீங்க லிங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு ஆன்சர்ல சால்வ் பண்ணி வைங்க. ஸோ என்னோட ஆன்சரும் வந்து கம்பேர் ஆகுதா, எப்படி வந்து சால்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து கம்பேர் பண்ணி நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நான் போட்டிருக்க வீடியோஸ்ல வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து நான் போட்டிருப்பேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சால்வ் பண்ணிருக்கேன், செகண்ட் ஸ்டெப்ல என்ன சால்வ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத 1 by 1 நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன கைடு புக்ஸ் இதெல்லாம் வந்து டாக்ஸேஷன் லாக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நீங்க லா ஆஃப் டாக்ஸேஷனை பொறுத்தவரை நீங்க 3 years LLB ஆர் 5 years LLB படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட லைப்ரரியில வந்து புக்ஸ் வந்து நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி ஜென்ரலா வந்து நான் வீடியோஸ் வந்து என்ன போட்டிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 3 years ஆர் 5 years LLB படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கைடு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நீங்க புக்லாம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அது
புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். ஆனா வந்து புக்கு தான் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நீங்க லா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா புக்ஸ் எடுத்து ஸ்டாண்டர்டான உள்ள ஆத்தர்ஸ் புக்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் நிறைய வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களோட பேப்பர்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு, அதாவது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, வித்தவுட் அரியர் இல்லாம நீங்க வந்து உங்களோட லா சப்ஜெக்ட்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கு நீங்க கைடு வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். நான் ரெஃபர் பண்றது வந்து கைடு. அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப மாஸ்டர் டிகிரி எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கைடு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா புக் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் புக்ஸ் வந்து லைப்ரரியில இருக்கும். அதே மாதிரி அவங்க ப்ரொஃபஸரும் வந்து இந்த ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க நோட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து நீங்க வந்து புக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க கைட்ல உள்ள நோட்ஸை படிச்சிருப்பீங்க. அப்போ படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கையில உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காண்டி என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் 3 years or 5 years படிக்கையில கைடும் வச்சுக்கோங்க, அதை தாண்டி புக்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ கைட்ல உள்ள நோட்ஸையும் வந்து புரியறதுக்காண்டி கைட்ல உள்ள நோட்ஸை படிச்சுட்டு நீங்க புக்ஸோட நோட்ஸை வந்து நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு வந்து புரியும். நீங்க ஃபர்ஸ்டே போயிட்டு நீங்க ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் புக்ஸ் எடுத்து படிக்கையில கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், புரியறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்க சென்டென்ஸை மேக் பண்ணி எழுதுறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க முடிஞ்ச வரை வந்து 3 years or 5 years கம்ப்ளீட் பண்றதுக்கு பேப்பர் சப்ஜெக்ட் லா சப்ஜெக்ட்ஸ் எழுதுறதுக்கு செமஸ்டர் யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து கைடு யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் படிக்கையில வந்து லா ஆஃப் டாக்ஸேஷன் வந்து நான் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து உஷா ஜெகநாதன் கைடு யூஸ் பண்ணேன். ஸோ வந்து டாக்ஸேஷன் லாவுக்கு எனக்கு வந்து புக்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால வந்து ரேகா சூர்யா ராவோட புக் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரேகா சூர்யாவும் நல்லா இருக்கும். நீங்க வந்து உஷா ஜெகநாதன் லா சீரீஸ்ல உள்ள கைடு இல்லைன்னா வந்து ரேகா சூர்யாவில் உள்ள இந்த புக்ஸும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ரேகா சூர்யா ராவும் நல்லா இருக்கும். நிறைய நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து படிக்கிறதுக்கும் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து லா ஆஃப் டாக்ஸேஷனுக்கு ரேகா சூர்யா ராவ் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியும் வந்து இன்க்ளூடிங் கொடுத்துருப்பாங்க உள்ளேயே. ஸோ உள்ள வந்து லா ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புக்ஸ் வந்து இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்கிறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நீங்க பாயிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க படிக்க நல்லா இருக்கும். யாருக்காவது லா ஆஃப் டாக்ஸேஷனுக்கு வந்து என்ன கைடு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்க ரேகா சூர்யாரை வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் டில உள்ள டாக்ஸேஷன் ப்ராப்ளம்ஸுக்கு தனி புக்ஸ் ஆர் கைடு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியா அதுக்குன்னு புக்கு கிடையாது, கைடு கிடையாது. ஆனா வந்து திருவள்ளுவர் கைடு அப்படிங்கிற இதுல வந்து இந்த மாதிரி ஒரு புக் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது வந்து புக்ஸ் மாதிரியும் இல்ல, ஜஸ்ட் வந்து அடிஷ்னலா இது ஒண்ணு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதை நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். நீங்க வந்து இது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா புக் ஷாப் இருக்குல்ல, லா புக் ஷாப் அப்படின்னா நீங்க வந்து இந்த சுக்லா, ஓபி ராஜன் அந்த மாதிரி லா புக் ஷாப்ல வந்து கேட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லா ஆஃப் டாக்ஸேஷனுக்கு ப்ராப்ளம் மட்டுமே தனியா ஒரு புக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்க. அவங்க வந்து அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து அவங்க வந்து புக்கு கைடு அந்த மாதிரி செப்பரேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி உள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு புக்லெட் மாதிரி அவங்க தனியா போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸா கேட்டிருப்பாங்கல்ல டாக்ஸேஷனால உள்ள ப்ராப்ளம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேளுங்க. ஸோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ திருவள்ளுவர் கைடு அப்படிங்கிற இந்த இதுல வந்து 3 years or 5 years லா கோர்ஸ்க்கு வந்து லா ஆஃப் டாக்ஸேஷன்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்மே வந்து அவங்க சால்வ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நான் சுக்லால வாங்கினேன். ஸோ சுக்லா வந்து மதுரையில இருக்கு, மதுரையில வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்குறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனல்லே வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் 1 by 1 வீடியோவா போறேன், இல்லைன்னா ஹோல் வீடியோவா வந்து லா ஆஃப் டாக்ஸேஷன் உள்ள ப்ராப்ளம்ஸ் ஹோல் வீடியோ பாக்குறேன். நீங்க வந்து ஜஸ்ட் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு ஆன்சர் வந்து எப்படி சால்வ் பண்ணுங்கிறத நோட் பண்ணிட்டு நீங்களா வந்து செப்பரேட்டா ஒரு நோட் போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. அதோட ஆன்சரும் உங்களோட ஆன்சரும் வந்து சேமா வருதா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ உள்ள வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா,
இன்ட்ரோடக்ஷன் லா ஆஃப் டாக்ஸேஷனோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லா ஆஃப் டாக்ஸேஷன்ல டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5, டைப் 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அதாவது ப்ராப்ளம் வந்து ஒரு டைப்லயும் இருக்கும். இப்ப டைப் 1ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஒரே மாதிரி சொல்யூஷன் தான் வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி டைப் 2ல இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து நீங்க வந்து ஃபார்முலானா அப்ளை பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க அப்ளை பண்ணி வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு டைப்லயே வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இன்கம்ஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ் அப்படிங்கிற இதுதான் வந்து டைப் 1 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து என்னென்ன செக்ஷன்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டெஃபினேஷன்லாம் இருக்கு அப்படிங்கறத 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டைப் 1ல கொடுக்கக்கூடிய செக்ஷன்ஸ் அண்ட் அதோட டெஃபினேஷன்ஸ். ஸோ இது வந்து உங்களோட தியரிஸ்க்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து 1 by 1 வீடியோவா வந்து கண்டிப்பா வந்து போடுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த செக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து நான் ஸ்லோவா வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோல வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி வந்து எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சுக்லாவை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி வந்து திருவள்ளுவர் கைடு லா ஆஃப் டாக்ஸேஷனுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸ் உள்ள மெட்டீரியல் வந்து இருக்கா அப்படிங்கறத வந்து கேளுங்க. அவங்க இருக்குன்னா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன், அதை வந்து நீங்க வந்து கோத்ரூ பண்ணி நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 89 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 89ல என்னென்ன செக்ஷன்ஸ் என்னென்ன டிஃபைன் பண்ணுது அப்படிங்கறத டைப் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து டைப் 1. நெக்ஸ்ட் வந்து டைப் 2. டைப் 2ன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் டிடக்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனரல் டிடக்ஷன் கீழே வந்து செக்ஷன் 80 கீழே சொல்லக்கூடிய எல்லாமே வந்து இந்த ஜெனரல் டிடக்ஷன் கீழே வரும். ஸோ இது வந்து டைப் 2 ப்ராப்ளம். ஸோ டைப் 2ல வந்து செக்ஷன் 80C என்னென்ன டிடக்ஷன்லாம் இருக்கு, அதே மாதிரி டிடக்ஷனோட லிமிட் என்ன, எவ்வளவு ரூபீஸ் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைப் 2க்கு கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து டைப் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 3லயே வந்து வீட்டு சொத்தில் இருந்து வரும் வருமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து ஸ்டெப் 1 எப்படி பண்ணணும், ஸ்டெப் 2 எப்படி பண்ணணும், ஸ்டெப் 3 எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கைடு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து இன்கேஸ் வந்து லா சப்ஜெக்ட்ஸ் வந்து தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். நீங்க தமிழ் எழுதுறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இங்கிலீஷ் எழுதுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கல இங்கிலீஷ்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளம், அதே மாதிரி தமிழ்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்ல எழுதுறவங்களும் வந்து இந்த ப்ராப்ளம வந்து நீங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல எழுதுறவங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து உடனே புரியும். ஜஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட கொஸ்டின்ஸை மட்டும் ப்ராப்ளமோட கொஸ்டினை மட்டும் ஜஸ்ட் நல்லா ரீட் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க சொல்யூஷனோட நீங்க கம்பேர் பண்ணி நீங்களாம் நோட் பண்ணிட்டு அதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க டைப் 3ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மெட்டீரியல். ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, அவரோட சொல்யூஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 பார்த்துட்டு அவரோட ஆன்சர் என்ன அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் 4 and 5 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்புக்கும் சேர்த்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதையும் கீழே வந்து அவரோட ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து செக்ஷன் 80ல இருந்து தான் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி வந்து டாக்ஸேஷனால பார்ட் டில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து செக்ஷன் 80 கீழே தான் இருக்கும். ஸோ செக்ஷன் 80C 80D இதுல இருந்து தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. அதோட ப்ரொசீஜர் மட்டும் சில கொஸ்டின்ஸ்க்கு மாறும், அதை மட்டும் நீங்க வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த கம்பெடிஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து அதோட மொத்த ஃபார்முலாவே, இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்,
அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்முலாவே. ஸோ அதுக்கு கீழே வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து ஒன் பை ஒன்னா வந்து நீங்க பார்த்தாலே வந்து போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கிறத இந்த 1 2 3 மட்டும் நீங்க ஒன் பை ஒன்னா வந்து பார்த்து நீங்களா வந்து நோட்ல எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் 4ல கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2017 நவம்பர்ல 3 years கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்களோ அதே தான் வந்து ரிப்பீட்டடா அதே சேம் பேட்டர்ன்ல கேட்பாங்க. பட் அதே ப்ராப்ளம்ல கேட்க மாட்டாங்க. அதனால சேம் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால இதுல உள்ள ஃபார்முலா தான் நீங்க அதுலயும் யூஸ் பண்ண போறீங்க. அதனால இதெல்லாம் வந்து நல்லா நீங்க நோட் பண்ணிட்டு நல்லா உங்களோட இண்டிவிஜுவலா நீங்க நோட்ஸ் வந்து நீங்க ப்ராப்ளம் வந்து பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கூடிய ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் 5 ப்ராப்ளம்ஸ். ஸோ டைப் 5ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஜஸ்ட் நீங்க உங்க நோட்ல ஸ்பெசிபிக்கா செப்பரேட்டா போட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இதே பேட்டர்ன் தான் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இருக்கும். ஜஸ்ட் வந்து கொஸ்டின் மட்டும் அந்த ப்ராப்ளம் மட்டும் வேற மாதிரி டிஃப்ரெண்டா கேட்பாங்க. பட் வந்து அதுல கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே ப்ராப்ளம் ஒரே ஃபார்முலா தான் அப்ளிகபிள் ஆகும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து டைப் 6. ஸோ டைப் 6ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து அவங்க கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு ஆன்சரே இல்லாம கூட இருக்கலாம். ஸோ ஆன்சர் இல்லாம இருந்தா அதை எப்படி எழுதணுங்கிற கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஏதாவது வந்து தியரியில உள்ள கேஸ் லாஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அந்த கேஸ் லாவுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரிலேட்டட் கேஸ் லாஸ் அப்படின்னு ரெலவெண்ட் கேஸ் லாஸ் அப்படின்னு போட்டு அதோட கேஸ் லா வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க கேஸ் லா எழுதையில உங்களுக்கு வந்து சைட்டேஷன் வந்து மேண்டட்ரியா எழுதணும் அப்படிங்கறது வந்து இல்ல. ஏன்னா மேண்டட்ரியா வந்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து அந்த இயரு அதோட சைட்டேஷன் என்னங்கிறத கண்டிப்பா வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். தப்பா எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹோல் கொஸ்டின்மே வந்து தப்பு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்க கேஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 1996 மட்டும் போட்டா போதும். அதுக்கு பக்கத்துல உள்ள சைட்டேஷன் வந்து எதுவுமே வந்து நீங்க போட வேணாம். சுப்ரீம் கோர்ட் கேஸ், எஸ்சிசி அந்த மாதிரி உள்ள சைட்டேஷன்ஸ் எதுவுமே வந்து நீங்க போட வேணாம். ஜஸ்ட் வந்து அவரோட இயர் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். இன் கேஸ் வந்து உங்களுக்கு கேஸ்லாம் தெரியுது இயருமே தெரியல அப்படின்னா நீங்க இயர் எழுதாமலே விட்டுருங்க. ஏன்னா இயர் வச்சுதான் அந்த கேஸ்லாவே வந்து இருக்கு. அந்த இயரே நீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ்லாவே தப்புங்கிற மாதிரி போட்டுருவாங்க. அதனால வந்து கேஸ்லால நீங்க எழுதையில இயர் தெரிஞ்சிச்சுன்னா போடுங்க கரெக்டா. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. ஜஸ்ட் வந்து உங்களோட கேஸ்லா மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து ஒன் டிப் வந்து டிப்ஸ் எப்படி இது வந்து இந்த லா பொறுத்தளவுக்கு வந்து சில வந்து டிப் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் படிக்கையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இதான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லா ஆஃப் டாக்ஸேஷன்ல. ஸோ இந்த புக்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோல டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 சொல்லிட்டு 1 by 1 வீடியோவா போறேன். இல்லைன்னா ஹோல் வீடியோவா போறேன். நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் டாக்ஸேஷன் லால கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பிளஸ் வந்து அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எப்படி பார்ட்டி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும், எந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் வந்து எழுதணும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை வந்து ஐகான்ல கொடுக்குறேன், லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ லா ஆஃப் டாக்ஸேஷன் வந்து அதர் சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணல இது வந்து டிஃப்ரெண்ட். அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க ப்ராப்ளம் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கும். இதுலயும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும்னா மேத்தமெட்டிக்கலா நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்ப பிகாம் படிச்சவங்க இருக்காங்களா, பிகாம் படிச்சவங்க, பிகாம் சிஏ படிச்சவங்க இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். அதாவது 3 years LLB வந்து படிச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் பிகாம் முடிச்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குனா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க படிச்சிருக்க பிகாம் படிச்சிருக்கப்ப வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க, அவங்க சால்வ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி மற்றவங்க வந்து இந்த மாதிரி
மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு அது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒன் பை ஒன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க சால்வ் பண்ணி போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வீடியோ வந்து சால்வ் பண்ணி போட பாக்குறேன். ஸோ இதை தாண்டி எல்லா நோட்ஸுமே வந்து நம்ம சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி நோட்ஸ் வேணுங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என்ரோல்மெண்ட் அதே மாதிரி ஏஐபி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேக்குறீங்க, கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல என்ரோல்மெண்ட்டுக்கு ஏஐபிக்குனா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டுட்டேன். நீங்க கேட்டிருக்க கொரீஸ்க்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இதை தாண்டி என்ன வீடியோ போடணும்னு தெரியல. அதை தாண்டியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கொஸ்டின் கேக்குறீங்க, கொரீஸ் வந்து கேக்குறீங்க. ஸோ அதை வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இல்ல அப்படின்னா நிறைய பேருக்கு அது வந்து டவுட்டாவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், லா ரிலேட்டடா உள்ள நோட்ஸ், லா கண்டென்ட்ஸ் வந்து நீங்க வீடியோ போடுங்க, இந்த டாபிக்ஸ்ல உள்ள வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து அதோட வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து போட பாக்குறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா கூட நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். உங்க லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாய், தேங்க்யூ.